கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை பற்றின ஒரு பெரிய ஒரு சத்தியம், அதை நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட சில வசனங்கள் அது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேத வசனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்தையும் அவர் சொன்ன கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா வசனங்களும் ஒரே விஷயத்தை சொல்லுது அப்படிங்கிறது நம்ம கவனித்தோம் இல்லையா. அதில் என்ன ஒரு மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திருடன் வருகிறது விதமாய் அவருடைய 2ஆம் வருகை இருக்கும். அதுதான் போன வாரம் பார்த்தோம். புரியுதுல? அப்போது திருடன் எப்போ வருவான்? நைட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்தவன் திருடிட்டு போயிடுவான் இல்லையா. கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையும் அப்படி தான் இருக்கும். அடுத்தது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் கூட ஒரு திருடன் வருகிற விதமாய்த்தான் இந்த பூமியில் வரும். படித்தோம் இல்லையா தெசலோனிக்கேல, கர்த்தருடைய நாள் அது திருடன் வருகிற விதமாய் உள்ள வரும். படித்தோம் இல்லையா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பமும் தனித்தனி அல்ல, ஒரே விஷயந்தான். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் அவர் வர்றார். அவர் ராஜ்யத்துக்குள்ளே நிறைய காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது அது திருடன் வருகிற விதமாய் வருங்கிறது மட்டும் இல்லை, மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னா அது ஒரு உபத்திரவ காலத்தில் தான் அவருடைய 2ஆம் வருகை இருக்கும். படித்தோம். அப்புறம் அவரை குத்தினவர்களும் காண்பார்கள்னா புரிந்து கொள்வார்கள், அதுதான் நம்ம பார்த்தது. ஏன்னா ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற கிறிஸ்துவை மனுஷ கண்களால் பார்க்க முடியாது. சரி, பார்க்காமையே இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் வெளிப்படுவார். அவருடைய வெளிப்படையான ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் வரும். அது வர்ற வரைக்கும் அந்த ராஜ்யம் உள்ளே வந்திருந்தாலும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உள்ளே இருந்தாலும் அது யாருக்குமே தெரியாது. இதை குறித்து கடைசியாக ஒரு காரியங்கள் பார்த்தோம். என்ன? அவர் இங்கிருந்து பரலோகத்திற்கு மேலே போகும்போது அவர் போனது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி வர்றது கூட யாருக்குமே தெரியாது, ஒரு சில சீஷர்களை தவிர. அதனால தான் சீஷர்கள் போய் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம் இல்லையா? நீங்கள் ஏன்னா அவர் ஏற்கனவே நான் திருடன் வருகிற விதமாய் வர்றேன்னு சொன்னதுனால அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு பஞ்சங்கள், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், அப்படி சில நிறைய அடையாளங்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த அடையாளங்களால் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ இவைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற போதே கட்டாயமாக இந்த அடையாளங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் கடந்த வாரத்தில் எப்படி முடித்தோம்? இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு ப்ரூவ் பண்ண முடியாது. காரணம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எல்லாம் இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, எத்தனையோ நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு அடையாளங்களை வைத்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, அப்போ எதை வச்சு தான் சொல்கிறது? ஏன்னா இவைகளெல்லாம் அதிக உறுதி இல்லாத தீர்க்க தரிசனங்கள். ஆனால் நமக்கு பேதுரு போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அப்போது பொழுது விடிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற விடிவெளியினுடைய 2ஆம் வருகையை பற்றின சத்தியம் நம் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருக்கிற வசனத்தை பாருங்கன்னாரு. இப்போ எல்லாரும் வானத்தை பார்க்குறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தை கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளை, இப்போது கடந்த வாரத்தில் நம்ம எதோட நிறுத்திட்டோம்? அப்போ இயேசு கிறிஸ்து சில அடையாளங்கள் பார்த்தோம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில். அந்த அடையாளங்களை வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற போது, அப்போ எதை வச்சு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அல்லது அவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை அடையாளங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இதுக்கு ஹைலைட்டாக ஒரு லாஸ்ட் எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில்
அவர் ஒரு உவமை மொழியாக பேசுகிறார். இப்போ வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 24:32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இதோ ஒரு திடீர்னு ஒரு உவமை சொல்றாரு. சரியா? இது மத்தேயு 24 இது எப்படி வருதுங்கிறத கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளங்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஹைலைட்டாக இந்த வசனத்தை சொல்கிறார். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுங்க, அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுங்க. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது, பாருங்க மத்தேயு 24:33, அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும். இந்த வசனத்தில் ஏன் வாசல் அருகே வந்திருக்கிறாருங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க தெரியுங்களா? ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்கன்னா, மத்தேயு 24:3 உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் கேட்டாங்க இல்லையா? நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கணும். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? பஞ்சம் வரணும், கொள்ளை நோய் வரணும், பூமி அதிர்ச்சி வரணும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இத்தனை அடையாளங்கள் நடக்கணும். அவர் கடைசியாக சொன்ன ஒரு அடையாளம் பாருங்க, அத்தி மரத்தினார் ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது. அப்போ என்ன நடக்கணும்? இத்தனை அடையாளங்களும் நடக்கணும், அதே சமயத்தில் அத்தி மரமும் துளிர் விடணும் அப்படின்னார். அப்போ அத்தி மரமும் துளிர் விடணும் அப்படின்னு அது துளிர் விடும்போது அதுதான் லாஸ்ட் அடையாளமா. மற்ற எல்லாம் நடக்கணும், அதே சமயத்தில் அத்தி மரமும் துளிர் விடும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த யூடியூப் கேட்டிருக்கிறோம் இல்லையா, இதை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்க ஏரியாவில் அவங்க ஊரில் போய் எங்கேயாவது அத்தி மரம் துளிர் விடுதான்னு போய் பார்க்கணும். பார்க்கலாமா? அப்படியா பேசியிருக்கார்? நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அத்தி மரத்தில் ஏதோ ஒரு உவமையின் பொருள் இருக்கா, அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசனை பண்ணணும். அத்தி மரத்தை வச்சு அது ஒரு 2ஆம் வருகையோட கனெக்ட் பண்ணி ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ வேற எங்காவது அத்தி மரத்தை குறித்து பேசியிருக்காரா அல்லது வசனம் இருக்கா என்று கவனிச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்களாம் நல்லா படிச்சிருப்பீங்க. ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கார். அப்போ வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். மத்தேயு 21 நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. மத்தேயு 21 19 வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்துல போய் இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று சொல்லி சொன்னாராம். உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. பாருங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஆண்டவருக்கு மெயின் ஒர்க் என்ன? ரோட்டில் போகணும், யாராவது மரித்திருந்தாங்கன்னா உயிர் தெழுப்பணும், படுக்கையில் படுத்திருந்தாங்கன்னா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லணும், இந்த மாதிரி அடையாள அற்புதங்கள் செய்யணும், அல்லது மலை பிரசங்கத்தில் போய் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்யணும். இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், வித்தியாசமாக ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போகிறார், அதில் இலைகளை மட்டும்தான் இருந்துதான், கனியே இல்லைன்னு. இனி உங்கள்கிட்ட கனியே உண்டாகாது இருக்க கடவுள்னு சொல்லி சபிச்சுட்டாரான். என்ன ஆச்சுன்னா, அந்த அத்தி மரம் சொன்ன உடனே பட்டு போயிடுச்சான். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பட்டு போயிடுச்சுன்னா பாருங்க, பட்டு போகிறதுல தெரியும் இல்லையா, அந்த இலைகள் எல்லாம் என்ன இருக்கும்? புலன்னு உதிர்ந்திருக்கும், அது பட்டு போயிருக்கும் இல்லையா? சரி, அப்படின்னா இது எதனால் இந்த அத்தி மரத்தை இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி போய் இடத்துல இனி உங்கள்கிட்ட கனியே உண்டாகாது இருக்க கடவுது அப்படின்னு அவர் ஏன் சொன்னார்? அதுக்கு தான் கேள்வி இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்போது அத்தி மரத்துக்கிட்ட போகிறார், அவர் முக்கியமான வேலை, வேறு வேலை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அதை பட்டு போயிடும்னு சொல்லியிருக்காருன்னா, இதில் ஏதோ ஒரு உவமை, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறீங்களா, எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உவமை சொன்னாலும் அந்த உவமைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ
ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஒரு க்ளூ வச்சுட்டு போயிருப்பார் ஆண்டவர். இப்போ நாம தான் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இதே மத்தேயு 21:43 இப்போ அவரே விளக்கம் கொடுக்குறார். இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்க. மத்தேயு 21:43 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கவனிக்கிறீங்களா? பாருங்க, இப்போ அத்திமரத்துக்கிட்ட போனார். மத்தேயு 21 தான். இப்போ இந்த வசனமும் மத்தேயு 21:43 இல்லையா? அத்திமரத்துக்கிட்ட போறார், கனி இல்லை, பட்டு போயிரும் சொல்லிட்டு உடனே அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றார் பாரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அப்படின்னார். உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தரும் ஜனங்களிடத்திலே கொடுக்கப்படும். உங்களுக்குன்னு யார் சொல்றாருங்க? தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து யார் சொல்றார்? புரியுதுங்களா? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க மத்தியில் தானே போய் பேசிட்டு இருக்கார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனி தேடி வந்த இடம் அந்த இஸ்ரேல் ஜனங்க தான். கனி கொடுத்தாங்களா? கொடுக்கல. எது மாதிரி? அத்திமரம் மாதிரி. புரியுதுங்களா? அத்திமரத்துக்கிட்ட போறார், கனி இருக்கான்னு பார்க்குறார், கனி கொடுக்கல. இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா அந்த அழைப்பு இனி உங்களிடத்திலிருந்து. அத்திமரத்தை பார்த்து சொல்றார். அத்திமரத்தை பார்த்தா சொல்றார். அத்திமரத்தை யாரு கூப்பிட்டு பேசுறார்? கவனிச்சு பாருங்க இல்லையா? உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய ஜனங்களிடத்தில் கொடுக்கப்படும். அப்ப இவர் கனி தேடி வந்த இடம் இஸ்ரேல் ஜனங்கள். கனி கொடுக்கல, அதற்கேற்ற கனி தரக்கூடிய ஜனங்கள் யாருன்னா புறஜாதிகள் இல்லையா? அவங்களுக்கு அது போயிடுச்சு. அப்ப இவர் கனி தேடி வந்த மரம் அத்தி மரம். அப்படின்னா புரியுதா? அது யாரை குறிக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவருடைய முதல் வருகை. அப்ப பாருங்க, அவங்க கிட்ட தான் வந்தார், கனி கிடைக்கல, பட்டு போயிரும்னு சொன்னார். சரி, அப்போ இதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வசனம் இருக்கா? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அத்திமரத்துக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரியை வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 24:5 வாசிங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். பாருங்க என்ன சொல்றார்? நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அங்க பேசியிருக்கார். அப்ப கவனிச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அத்தி மரம், அந்த பழம், இந்த காரியங்கள் எல்லாம் எதற்கு நிழலாக பைபிள் சொல்லப்படுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவர் கனி தேடி வந்த இடம் இதுதான். அங்கே வசனமும் கிளியராக ரெஃபரன்ஸ் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனி தரக்கூடிய ஜனங்கள். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் வந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற அத்திமரத்தின் மத்தியில் இலை மட்டும் இருக்குது. அப்படின்னா புரியுது, ஜனங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட என்ன இல்லை? கனி இல்லை. அதனால் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இனி உன்னிடத்தில் கனி இல்லை, பட்டு போயிரும் சொன்னார். அப்ப பட்டு போயிரும்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த இலைகளெல்லாம் உதிர்ந்து காஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா பட்டு போன நிலைமைக்குள்ள போனாங்க. இப்படி போவாங்கங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தார். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மத்தேயு 23:37. இது மனப்பாடமா நமக்கு தெரியும் இந்த வசனம் எல்லாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போச்சு அப்படின்னு என்ன கனி கொடுக்கல, அதனால பட்டு போயிரும் அப்படிங்கிறத எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் மத்தேயு 23:38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதுதாங்க பட்டு போயிடும். புரியுதா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஸோ என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாரோ, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வர கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து. அப்போ இந்த இடத்துல கோழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய், அந்த குஞ்சுகள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ ஒரு நைட் டைம் ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற மாதிரி நான் பல முறை உங்களை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? கோழி செத்துருச்சு. என்னைக்கு கோழி செத்துதோ அன்னைக்கே இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது தாய் செத்தோடனே அந்த குஞ்சுகள் இருக்கிறாங்க மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அனாதை மாதிரி தான். ஸோ அன்னையிலிருந்து அவங்களுடைய அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக
ஆரம்பித்து அதனுடைய உச்சக்கட்டம் தாங்க கிபி 70வது வருஷத்தில் தீத்து ராயன் என்ன செய்கிறான்னா ஒரு பெரும் படையுடன் வந்து இஸ்ரேல் நாட்டையே சூறையாடிட்டான். எருசலேம் பட்டணம் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி, ஏற்கனவே நம்ம இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் படிச்சிருக்கோம் இல்லையா, தனித்தனியாக ஓட விட்டானா எல்லா நாடுகளுக்கும் ரோம பேரரசன். புரியுதுனா? அப்போ இஸ்ரேல் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. அத்திமரம் பட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 2000 வருஷம். கவனிங்க, 2000 வருஷம் அத்திமரம் பட்டு போயிருந்தது. இப்போ சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய 2ஆம் வருகை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் பட்டு போன அத்திமரம் இப்போ என்ன ஆகணும்? துளிர் விடணும். அதாவது புதுசாக முளைக்கணும்னு சொல்லலை, பட்டு போனாதாங்க துளிர் விடும், புதுசாக முளைக்கணும்னு சொல்லலை. அப்போ ஏற்கனவே பட்டு போன அத்திமரம் என்ன போறங்க, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை தான் அத்திமரம் பட்டு போன நிலைமை. இப்போ என்ன பண்ணும்? அது துளிர்க்கணும். அப்படின்னா புரியுதுங்களா? துளிர்க்கணும்னா அது மறுபடியும் அந்த சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் சொந்த நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவர் வந்தாங்களா? வரலையா? இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் பார்த்துருக்கோம் இல்லையா? பெரிய தீர்க்க தரிசனமே பார்த்துட்டோம். தேவன் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை சொந்த நாட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காருங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க என்ன கண்டிஷன் தெரியுங்களா? ஒரு மரமாயிட்டாங்க, இன்னும் கனி கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நாளில் கனியும் கொடுத்துருவாங்க இல்லையா? இதைத்தான் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கிற ஆமோஸ்ல. அந்நாளிலே பாருங்க, அந்த அந்நாளிலே கர்த்தருடைய நாள், இதெல்லாமே கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்தையும் குறிக்கிற வசனங்கள். சரியா? அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து. அப்போ ஏன் தாவீதின் கூடாரம்? தாவீதின் கூடாரம் புரியுது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க தான் தாவீது என்ன பண்ணார்? 12 கோத்திரங்களை ஒன்றா வச்சு அவங்கள வந்து அரசாண்டார். தாவீதின் கூடாரத்துக்குள்ள தான் அவங்க வந்து என்ன ஆனாங்க? 12 கோத்திரமும் ஒன்றா உள்ள வந்தாங்க. புரியுதுங்களா? அப்போது அது என்னைக்கு வந்து தாவீது ஆட்சி முடிஞ்சது, அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் அந்த தாவீதின் கூடாரமே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்கிறார்? அந்நாள்னு ஒரு நாள் வரும், அந்த நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்? விழுந்து போன தாவீதின் கூடாரம், இஸ்ரேல் ஜனங்கள் தான் இப்போ தாவீதின் கூடாரம், அதை எடுப்பித்து அப்படின்னா திரும்பியும் கொண்டு வந்து அதன் திறப்புகளை எல்லாம் அடைச்சு அதில் பழுதாய் போனவைகளெல்லாம் சீர்படுத்தி அவங்கள வந்து சீர்படுத்துகிற வேலையை நான் செஞ்சு பூர்வ நாட்களில் எப்படி தாவீது காலத்தில் இருந்தாங்க பாருங்க, 12 கோத்திரம் ஒன்றா அப்படி கொண்டு வந்து சேர்த்து வேண்டார். அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறி ஆகிவிட்டது. இதுக்கு நமக்கு தெளிவாக படிச்சிருக்கிறோம் அப்போஸ்தலரில். எப்படி எனில் பாருங்க, அப்போஸ்தலர் 15:16 பாருங்க. எப்படி எனில் மற்ற மனுஷரும், அதாவது உலக ஜனங்கள், என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி. கவனிங்க, நான் இதற்கு பின்பு, கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இதற்கு பின்பு திரும்பி வந்து, கவனிக்கிறீங்களா? ஆமோஸ்ல சொல்லப்பட்ட அதே வசனத்தை இங்க நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். அப்படின்னா இன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க தான் விழுந்து போன தாவீதின் கூடாரம் இல்லையா? அப்போ இந்த தாவீதின் கூடாரம் நம்ம புரிஞ்சது இல்லையா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி உள்ள வந்திருக்காங்க தெரியுமா? இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து இவங்களை கூட்டி சேர்ப்பேங்கிறேன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? அப்ப இவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. வசனம் என்ன சொல்லுது? எப்போ வருவாங்கன்னா நான் திரும்பி வந்து தான் அவங்கள கூப்பிடுவேன்னார். இப்போ அவங்க வந்துட்டாங்கனாலே யார் அவர்களை அழைத்தது?
யார் அவர்களை கூட்டி சேர்த்தது? இந்த வசனம் சொல்றார், நான் திரும்பி வந்து அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தாங்க இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அந்த வசனம் கிளியரா சொல்லுது. அத்திமரம் துளிர் விடும் போது நான் வந்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னார் இல்லையா? அதே தான். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் துளிர் விடுறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து சேர்றது இன்னைக்கு பெரிய மரமாகவே ஆயிட்டாங்க. ஏன்னா துரத்துனதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இப்போ மறுபடியும் அவங்கள கூட்டி சேர்க்கிறாராம். இதை குறித்து எசேக்கியேல் 20:34 வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும், பத்திலா, நான் உங்களை பலத்த கையினாலும் மற்ற எல்லா தேசங்களிலும் சிதறாதபடிக்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்வேன். ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை நான் கூடி வர செய்வேன். அதே சமயத்தில் இதே வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்றார் பாருங்க. முந்தின வசனத்தில் பாருங்க, 33ஆம் வசனம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை ஆளுவேன். பாருங்க, ஐ வில் ரூல் ஓவர் யூ. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவர் வந்து தாங்க கூட்டி சேர்த்திருக்கார். புரியுதா? நான் திரும்பி வந்து, அந்த வார்த்தையை கவனிங்க, திரும்பி வந்து தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். இது ஒரு வகை. இன்னொன்று, அத்திமரம் துளிர் விடும்போது நான் வந்தாச்சுன்னு தெரிஞ்சுங்க. பட்டு போன அத்திமரம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் துளிர் விடுறதுன்னா திரும்பவும் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவார்கள். ஆமோஸ் கடைசியாக எப்படி அதை முடிச்சாருன்னா அந்த வசனம் பாருங்க, ஆமோஸ் 9:15 அவர்களை அவருடைய தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அதனால தான் கொட்டி நாடு நம்ம தமிழ்நாட்டை விட சின்னது வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. சுற்றிலும் எத்தனை அரபு நாடுகள். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர்னால ஒன்றும் பண்ண முடியல, இனிமேலும் பண்ண முடியாது. ஏன்னா ஐ வில் ரூல் ஓவர் யூ, உங்களை ஆளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நேரடியான ஒரு கண்காணிப்பு, ஒரு ஆளுகை இஸ்ரேல் ஜனங்க மேல் இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க தண்டனையின் காலம் முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம வந்து அந்த இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தை பார்த்துருக்குறோம் இல்லையா? உன் அக்கிரமத்துக்கு நான் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த சப்ஜெக்டை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது, ஆனால் எடுத்த பாடம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால் இந்த பாடம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் 1845 வருடங்கள் நன்மை செஞ்சுட்டே இருந்தார். கவனிக்கிறீங்களா? அப்போ 1845 வருடங்கள் அவங்க நன்மை அனுபவிச்சாங்க. அதே சமயத்தில் அத்தனை வருஷங்களும் அவங்க வந்து தேவனுக்கு கீழ்ப்படியவே இல்லை. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் கீழ்ப்படியாமைக்கு வந்து உங்களுக்கு தண்டனை என்ன செய்ய போகிறேன்? ரெட்டிப்பாங்கிற வார்த்தை தெரியும் இல்லையா? ஈக்குவல் சேம் போர்ஷன் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். எத்தனை வருஷங்கள் நீங்கள் நன்மை அனுபவிச்சிங்களோ அத்தனை வருஷங்களும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போல, அதனால் அதுக்கு ஈக்குவலான வருஷங்கள் நீங்கள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தண்டனையின் காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கோழி செத்து போனோடனே இல்லையா? கோழி இறந்தோடனே குஞ்சுகள் பாழா போயிடும் இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் கிபி 33, அதிலிருந்து 1845 வருஷங்களை நீங்கள் கூட்டினீங்கன்னா 1878 வரும். இதை நம்ம கடந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். 1878 தான் பாருங்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் முதல் முறையாக அஃபீஷியலாக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு மூகாந்திரம் வெளிப்பட்டது. ஸோ இதையத்தான் நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சப்ஜெக்டாகவே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் அப்படிங்கிற ஒரு பாடம். ஒரு எசேக்கியேலை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்துறார். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்குறார். அப்போது எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே தனித்தனியாக உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேருது, அப்புறம் நரம்பு சேருது, அப்புறம் அதுக்கு மேலே தோல் சேருது. இவங்க எந்திரிச்சு ஒரு பெரிய சேனையாக நிற்கிறாங்க. இது யாருன்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொன்ன பதில் படிச்சுக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இது யாருன்னு கேட்கிறார்? இது இஸ்ரேல்
ஜனங்கள் தனித்தனியாக எப்படி உலர்ந்து போன மாதிரி உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. இது ஒன்று சேருமான்னு கேட்டார். அதுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, கடந்த வாரத்தை பார்த்தோம் இல்லையா. அப்புறம் நரம்புகள் சேர்ந்தது. நரம்புகள்ங்கிறது தொழில் வளர்ச்சி. எலும்புகள் ஒன்று சேர்றது இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற எல்லா நாடுகளிலிருந்து ஒன்றா சேர்றாங்க. அடுத்தது நரம்பு சேர்றது, ஒரு பிடிப்பு, தொழில் வளர்ச்சி. அப்புறம் மேலே தோல், பாதுகாப்பு, செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லையா. எல்லாமே இன்றைக்கி நல்ல பக்காவாக இருக்கிறான். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா 1878ஆம் வருஷம் சரியாக அந்த காலக்கணக்கு அது பொருந்தி வரும். பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ், பிரிட்டிஷனுடைய ஒரு பெரிய மாநாட்டில் அந்த பிரகடனை பண்ணாங்க. நமக்கு நல்லா தெரியும். அதில் பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேலி தான் அந்த மாநாட்டுக்கு சேர்மனாக இருந்தார். ஸோ அவருடைய தலைமையில் தான் அந்த ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து அதே வருஷத்தில் 1878ஆம் வருஷத்தில் பாருங்கள், பெட்டா டிக்வான்னு ஒரு கிராமத்தையே அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் போய் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் த மைக்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல் ஜனங்களுடைய குடியேற்பு என்னாச்சுன்னா, குடிபெயர்வு என்னாச்சு, எல்லா நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பித்தாங்க. நமக்கு நல்லா தெரியும். மீன் பிடிக்கிற மாதிரி சில பேர் நிறைய நன்மைகளை காமிச்சு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் தங்களுடைய சொந்த நாட்டிலே இருந்ததுனால ஹிட்லர் போன்றவர்களை வேட்டைக்காரன் அனுப்புவேன் படித்தோம் இல்லையா. ஹிட்லர் போன்றவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு, எழுப்பினார். 60 லட்சம் யூதர்கள் செத்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புத்தி வந்தது. எல்லாம் சொந்த நாட்டுக்கு போகலான்னு போனாங்க. 1948ஆவது வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் born. த ஹோப் ஆஃப் 2000 years இஸ் ஃபுல்ஃபில்டு. அன்னைக்கு இருக்கிற பாலஸ்டீன் போஸ்ட் பத்திரிகையிலே போட்டான். 2000 வருஷ நம்பிக்கை நிறைவேறி இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க, பட்டு போன அத்தி மரம் இப்போ மறுபடியும் என்ன இருக்கு, இப்போ துளிர் விட்டு இன்னைக்கு மரமாக நிற்குது. அதனால தான் அந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். இப்படி இருக்க உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ தேவன் இவங்களை தள்ளிவிட்டாரோ? பவுல் கேட்குறார், தேவன் இவர்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. அப்படின்னா எதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார்? அதுதான் அந்த வசனம் படிக்கணும். எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். புரியுதுல்ல? அப்போ இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து தாங்க இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கார். இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து தான் அதை செய்திருக்காருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மட்டும் வரல அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அத்திமரம் துளிர் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எவிடன்ஸ் மார்க் கொடுக்குறாங்க. அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அத்திமரம் துளிர் விடும்போது நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அத்திமரம் துளிர் விட்டு மரமாயிருக்கு. சொல்லுங்க, வந்துட்டாரா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறதுக்கு தெளிவான எவிடன்ஸ் இது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்கு. அவசரப்படாதீங்க, இன்னும் இருக்கு. இது முதல் தீர்க்கமான எவிடன்ஸ். அத்திமரம் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்தாச்சு. நான் திரும்பி வந்து தான் தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். கிளியரா இருக்கு. ஸோ அடுத்தது ரெண்டாவது அடையாளம், செகண்ட் எவிடன்ஸ் என்ன தெரியுமா? கவனிங்க, மறுபடியும் இன்னொரு உவமை சொல்றார் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்க. பாருங்க, அத்தி மரத்தையும் பாருங்க, மற்ற மரங்களையும் பாருங்கிறார். மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க. அடுத்தது, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபம் என்று அறியுங்கள். அப்போ நமக்கு நல்லா புரியுது பாருங்க. ரெண்டாவது எவிடன்ஸ் கொடுக்குறார். அத்தி மரத்தையும் பாருங்க, மற்ற மரத்தையும் பாருங்க. அப்போ அத்தி மரமும் துளிர் விடணும், மற்ற மரங்களும் துளிர் விடணும். புரியுதா? அப்போ அத்தி மரம் துளிர் விடணுங்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் உருவாகுது. அதே சமயத்தில் மற்ற நாடுகளும் உருவாகிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, நான் பாருங்க, வசந்த காலம்ங்கிறத ஒரு அறுவடை நான் வந்தாச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறேன். அப்போது கவனிக்கிறீங்களா? அப்போ அத்தி மரம் எதை குறிக்குது? இஸ்ரேல் ஜனங்கள். மற்ற மரங்கள்ங்கிறது எதை குறிக்குதுன்னா மற்ற ராஜ்யங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 1948 இஸ்ரேலுக்கு சுதந்திரம், 47 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம்.
இதே டைமில் தாங்க பிரிட்டிஷ், நல்லா புரிஞ்சுங்கன்னா, ஒரு 200-300 வருஷங்களாக பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் தானே எல்லா நாடுகளுமே இருந்தது இல்லையா? அப்போது 1945 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் நிறைய நாடுகள் உருவாச்சு. பிரிட்டிஷ் என்ன பண்ணான்னா எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்தான். இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. அத்தி மரம் உருவாகணும், மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் எல்லாம் நீங்கள் துளிர்க்கிறதை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று அறியுங்கள். புரியுதுங்களா? அப்போ மற்ற நாடுகள் என்ன இருக்குது? இப்போ நிறைய நாடுகள். நம்ம இந்திய நாடும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? குடியரசு, இந்திய குடியரசுங்கிற பேரே நமக்கு இல்லை. இந்து தேசம், மாகாணம் எல்லாம் சொல்லுவாங்க. அது முகலாயர்கள் ஆண்டாங்க, மற்ற சேர சோழ பாண்டியர்கள் இங்கே சவுத்தில் ஆண்டாங்க. இது தனித்தனியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு 1947க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி 1950ஆம் வருஷம் இந்திய குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? நம்ம இந்திய நாடு. ஸோ அன்புக்குரிய சகோதரர், அப்போ மற்ற நாடுகள், அப்போ நம்ம இந்தியாவும் சேர்ந்து தான் பேசிகிட்டு இருக்கார் ஆண்டவர். அத்திமரம் துளிர்வது புதுசாக இஸ்ரேல் நாடு உருவாகும் போது எல்லா நாடுகளும் உருவாகும். இது 2வது எவிடன்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு 2வது முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா, நிறைய நாடுகள் இந்த பூமியில் உருவாகும். இது 2வது. 3வது எவிடன்ஸ் கவனிச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய எவிடன்ஸ், அடையாளம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார்னாலே இப்போ உள்ள வரார் வச்சுங்க, அவருடைய ராஜ்யம் தான் உள்ள வரார். அப்படி உள்ள வரும்போது இங்கே ஏற்கனவே ஒரு ராஜ்யம் நடந்துட்டுருக்கு. யாருடைய ராஜ்யம்? 2ஆம் உலகம். படிக்கிறோம் இல்லையா? அப்போ 2ஆம் உலகத்துக்கு ராஜா யார்? சாத்தான். இந்த சாத்தான் எப்படி தெரியும் இந்த 2ஆம் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்? பல நூற்றாண்டுகளாக. நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். இப்போதாங்க 1940-45க்கு மேலே தான் நிறைய நாடுகள் உருவாகி, நாட்டு தலைவர்கள் உருவாகி, அப்புறம் ஒரு ஜனநாயகம் என்னமோ வந்துருச்சு. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் பல நூற்றாண்டுகளாக, வேறு மாதிரி சொல்லணும்னா ஏறக்குறைய 5500 வருடங்கள் அப்படி எடுத்துக்கலாம். சும்மா சாதாரணமான வருஷம் இல்லைங்க, புரியுது? 6000 வருஷம் யாருடைய கையில் தெரியுங்களா அந்த உலகம் இருந்தது? ராஜாக்கள். ராஜாக்கள்ங்கிறது யாரும் இல்லை. பிறகு திடீர்னு ஒருத்தன் வந்தான். நம்முடைய பைபிள் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு பலத்த வேட்டைக்காரனாக ஒருத்தன் உருவானான் இல்லையா? அவன் உருவாகி அவன் உலகத்துக்கு அவன் இருந்த காலத்தில் அவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஆயிட்டான். நிம்ரோத்துன்னு பேர். புரியுதுங்களா? அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு தலைவன், அந்த தலைவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற மெய்ப்பனானா, அவன் மெய்ப்பன் எல்லாத்துக்கும் மேலே ராஜாவாயிட்டான். புரியுதுங்களா? அவன் ராஜா என்னைக்கு ஆனானோ அன்னைக்கே எல்லா ஜனங்களும் அவனுக்கு அடிமைகள். அவ்வளோதான். இந்த ராஜாவுக்காக தான் இவங்க வாழணும், ராஜாவுக்காக தான் கப்பம் கட்டணும், இவங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ராஜாவுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். ராஜா நினைச்சா ஜனங்களுக்கு நன்மை செய்வான். ஒருவேளை ராஜாவுக்கு பிரியம் இல்லைன்னா கொன்னுருவான் எல்லாத்தையுமே. எத்தனை நூற்றாண்டுகள் தெரியுங்களா? நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஊரில் நம்ம பிறந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ரேஷன் கடை பிரச்சனை, ஸ்கூலில் பையனுக்கு சேர்த்த முடியலையே பிரச்சனை, இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எத்தனை நூற்றாண்டுகள் இந்த உலகத்தில் ஜனங்க ராஜாக்குடைய கையில் மாட்டிட்டு, புரியுதுங்களா? பிறந்ததுலேருந்தே அடிமையாகி, வளரும்போது அடிமையாகி, கல்யாணம் பண்ணும்போது அடிமையாகி. பாருங்கள், ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கு பகை ஆயிடுச்சுன்னா அந்த பகை நிமித்த சண்டைக்கு போகணும். 10,000 பேர் சாவாங்க, 10,000 விதவைகள் இருப்பாங்க. அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் ராஜாவுடைய ஆசைக்கு என்ன பண்ணிடுவான், கொண்டு போய் வச்சுக்குவான் பெண்களை எல்லாம். எவ்வளவு கொடுமை! இதெல்லாம் என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம குழம்புண்டு சோறு உண்டு, இப்படித்தான் போயிட்டுருக்கணும். அப்படியெல்லாம் நம்முடைய முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், ஒருவேளை முன்னோர்களுடைய யாராவது இருந்தால் என்ன கேட்டு பாருங்கள். சரித்திரங்களை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜாக்களுக்காகவே பிறந்து, ராஜாக்களுக்காகவே வாழ்ந்து, ராஜாக்களுக்காகவே செத்துட்டாங்க நிறைய பேர். காலங்காலமாக
ஆண்டவர் என்கிற மகாராஜா உள்ள வர்றாருங்க. உள்ள வந்தோடனே பார்க்குறார், எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த ராஜாக்கள் இந்த பூமியில் ஜனங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல இவங்களை வெட்டணும்னாரா. அப்போதான் ஜனங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது நான் சொல்லிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் அந்த காரியத்தை செய்திருக்கார். அதுக்கு ஆதாரம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 110:5 வாசிங்க. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர், உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். யாரை வெட்டுவாரா? ராஜாக்களை வெட்டுவார். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, இப்போ சரித்திர புஸ்தகத்தில் தான் படிக்கிறோம். சேர சோழ பாண்டியர் வந்தாங்க போனாங்கன்னு படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்புறம் இந்த ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் கொஞ்சம் எடுக்கப்பட்டு போகும்போது ராஜாக்கள் மாதிரியே ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் சில பேர்லாம் இருந்தாங்க, ஜமீன்தார்கள். இவங்களும் எப்படித்தான் இருந்தாங்கன்னா ராஜாக்கள் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கம் நிலப்பொருட்களெல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு அதில் ஜனங்களை அடிமையாக வச்சு அவங்க கிட்ட வேலை வாங்கி இல்லையா, அவங்களுடைய பயிர்களை இவங்க சாப்பிட்டு இப்படி தான் இருந்தாங்க. இவங்களும் ஏறக்குறைய ராஜாக்கள் மாதிரி தான். இப்படியே டெவலப் ஆகி கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாக்களுடைய ஆட்சி வெளியே போயிட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் மேலே உட்கார்ந்தான் ராஜா மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய காலப்பகுதியில் யார் தெரியுங்களா? பாருங்கள், இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர் இருக்கு இல்லையா, ராஜா மாதிரி இருந்தான் இந்த பூமியில். பிரிட்டிஷ் எம்பையர். அதில் இந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே பாருங்கள் தொழில்நுட்பம், பெரிய கண்டுபிடிப்புகள், இவைகளெல்லாம் பெரிய அளவில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் உலகத்தில் ஏறக்குறைய 60% பிடிச்சி வச்சுருந்துருக்கான் பாருங்கள். அந்த சிகப்பாக இருக்கிறது, இந்த மேப்பில் சிகப்பாக இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோல் இந்த ஏரியா. பாருங்கள் எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இவனுடைய எம்பளம் என்ன தெரியுமா? சிங்கம். வனவிலங்குகளுக்கு ராஜா மாதிரி, எல்லாம் ராஜா மாதிரி உட்காந்துருந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலமாச்சு, அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் அவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா, எங்களுடைய ஆட்சியில் சூரியன் மறைவதில்லை சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அவங்க ஆட்சியே இல்லை, தனி ஒரு நாடாக இருக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா? அப்போ ராஜாக்களை வெட்டுவார். வெட்டியிருக்காருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இனிமேல் ஒரு ராஜா மாதிரி, ஒரு ராஜானா புரியுத, சர்வாதிகாரி அவன் தாங்க ராஜா. அப்போ சர்வாதிகாரின்னு ஒருத்தர் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்தான்னா கொஞ்ச நாள் தன்னுடைய சர்வாதிகாரத்தில் இருந்தான்னா அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய அதிகாரம் போயிடும், அவன் அழிந்து போய்விடுவான். இதை ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுத்திட்டார். தம்முடைய கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அடுத்தது என்ன செய்ய போறார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதே சங்கீதம் 110:6. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். பாருங்க, அடுத்தது யாருக்கு பாருங்க ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா, தலைவர்கள், விஸ்தாரமான தேசங்களின் மேல் இருக்கிற தலைவர்கள். இந்த தலைவர்களின் நொறுக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தலைவர்களையும் நொறுக்கிடுவார். ஏன் தெரியுங்களா? இந்த தலைவர்களுடைய தவறான ஆசை, பேராசை, தவறான கொள்கை, கோட்பாடு, இவங்களுடைய சுயநலம், இதை பேஸ் பண்ணி தான் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கு தகுந்தபடி சட்டம் போடுறது பாருங்க இன்னைக்கு எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜனங்கள் கொந்தளிப்பதற்கு என்ன காரணம்? தலைவருடைய தவறான நடைமுறையும் அணுகுமுறையும் தான் காரணம். இன்னைக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க சர்வாதிகாரிகள் போல. இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்குது தெரியுங்களா? ராஜாக்களை வெட்டிட்டார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் தெளிவா இருக்கு. அடுத்த தீர்க்க தரிசனம் தேசங்களின் மேல் தலைவர்களாக நொறுக்கிடுவார். அதுவும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரப்போகுது அன்புக்குரிய சகோதரர்களே, மகா உபத்திரவ காலத்துடைய உச்சக்கட்டம். அப்போ இந்த பூமியில ஒரு தலைவனும் இருக்க மாட்டாங்களாம். வசனம் இருக்கு, அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஒரு தலைவன் இருக்க மாட்டான். சரியா? சரி, அப்படித்தான் அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு கூட இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம காலங்கள்லேயே சில தலைவர்கள் ராஜாக்களை போல இருந்தாங்க. எல்லா தங்கமெல்லாம் தங்களுக்கு வச்சுக்கிறது, எல்லா மனைவிகளையும் தங்களுக்கு வச்சுக்கிறது, அந்த மாதிரி சொத்து சோகமெல்லாம் தங்களுக்கு வச்சுக்கிறது, எத்தனையோ அரண்மனைகள் பாருங்க. இவரெல்லாம் அப்படி தான். கடைசியில் என்னாச்சு? சர்வாதிகாரியை போல் இருந்தார். கடைசியில் முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஹிட்லர் உலகம் எங்கும் நாசி தான் பெருசுன்னு நினைச்சார். இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரில.
அதே மாதிரி பாருங்க, கடாபி தங்க சேரில் உட்காந்துருக்கார் பாருங்க. எத்தனை சொத்துக்கள், எத்தனை வருஷங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அடிச்சே கொன்னாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவங்க ஜனங்களே. புரியுதுங்களா? ஸோ விஸ்தாரமான தேசம். இது வந்து சாம்பிள், நல்லா கவனிங்க. இப்போ சாம்பிள் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் தலைவர்கள் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்கிறாங்க. விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக்களை நொறுக்கி போடுவார். இந்த விவரம் தெரியாமையே எல்லாரும் பாருங்கள், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டி ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. எல்லாம் கூடுறாங்க, பெருசாக அப்படி ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி படிக்கிறாங்க, இங்கிலீஷில் படிக்கிறாங்க. ஒன்றும் நடக்கிறது இல்லை இந்த பூமியில். போர்க்காலம்ங்கிறாங்க, ஒன்றுமே நடக்கிறது இல்லை. அப்படிங்கிற போது அப்படின்னா இந்த பூமியில் கல்வி வளர்ச்சி இல்லையா, டெக்னாலஜி இல்லையா அப்படிங்கிறது இது நார்மலாக வளர்ந்துட்டு இருக்கிற விஷயம். கட்டாயமாக இப்போ எப்படி ஒரு பையன் வளர்ந்தானே தீரும், ஒரு வளர்ந்தானே. அந்த மாதிரி சில கண்டுபிடிப்புகள் பேசிக் வந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள், இந்த காரியங்கள் எல்லாமே மனுஷனுக்கு ஒரு நிம்மதியான லைஃப் கொடுத்துருக்கான்னு பாருங்க. வசதி தான் கொடுத்துருக்கு, சந்தோஷத்தை கொடுக்கல. ஒரு வேலை கொடுத்தா கூட கொஞ்ச நேரம் தான் இல்லையா? காரணம் என்ன? இவருடைய தவறான கொள்கை, தவறான கோட்பாடுகள். அப்போ அவருடைய கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டியாச்சுங்க. இனிமேல் ஒரு ராஜான்னு ஒருத்தன் உள்ளே வர முடியாது உலகத்துக்குள்ள. தலைவர்களையும் நொறுக்க போறார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்கிறதின் அடையாளங்கள். இப்போ 3 அடையாளம் பார்த்துருக்கோம். ஒன்று இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டது, இன்னொன்று எல்லா நாடுகளும் உருவானது. அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஆட்சியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டார். ஒரு 95% வெளியே போயாச்சு. ஒரு 5% வேணால் இருக்கலாம் ஏதோ சில கல்ஃப் கண்ட்ரீஸில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜான்னு பேருக்கு தான் சொல்கிறாங்களுடைய அரசியல் சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எவிடன்ஸ் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இதைத்தான் சொல்லும்போது, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இந்த வசந்த காலம் இதெல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை பேசுகிறாருனாலே அது இஸ்ரேல் நாட்டினுடைய நேச்சரை மையமாக வச்சு தான் பேசுவார். 10 வெள்ளிக்காசிலிருந்து விதை விதைக்கிற உவமை எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இதுவும் அதே மாதிரி தான். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார்னாலே இங்கே ஒரு வசந்த காலம் இருக்குமா, சம்மர் சீசன். இங்கிலீஷில் சம்மர்ன்னு இருக்கும். அப்போ இஸ்ரேல் நாட்டில் சம்மரில் என்ன நடக்கும் தெரியுங்களா? அறுவடை. புரியுதா? அறுவடை. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் கூட்டி சேர்க்கிறார் நினைக்கிறீங்களா? அதுவும் நடக்குது. அதே சமயத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை இப்போ என்ன செய்கிறார் தெரியுங்களா? அறுவடை செய்கிறாருங்க. நம்ம 3 அறுவடைகள் படித்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தலையில் ஒரு கருக்கு, அதாவது ஒரு கிரீடை வச்சிருக்கார், கையில் ஒரு கருக்குள்ள அரிவாளை வச்சிருக்கார். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார்களோ, புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுடைய சாயலுக்கொப்பா, அதான் முதிர்ந்த பயிர் அப்படியே பார்க்குறார். யாரெல்லாம் முதிர்ந்த பயிராக இருக்காங்களோ அவங்களை இப்போ அறுவடை செய்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் 3 அறுவடைகள். முதல் அறுவடையில் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரித்தார். இன்றைக்கி 2ஆம் அறுவடையில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, புறஜாதி ஜனங்கள் இன்றைக்கி வந்தாச்சு, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தையே அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்கிறார்னா, நல்ல மணி களை பிரிக்கிறார். நல்ல மணி ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கின் புத்திரர். இப்போ நம்மெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரராக அழைக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கார். இப்போ இது எங்கே நடக்குது தெரியுங்களா? அறுப்பு உலகத்தின் முடிவு. இதை தாங்க ஆண்டவர் சொன்னார். சீசர்கள் கேட்டாங்க இல்லையா, நீர் வந்திருக்கும் போது இந்த உலகத்தினுடைய முடிவு வருது, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னாலே இந்த 2ஆம் உலகத்துக்கு என்ன வந்துடும்? ஒரு முடிவு வந்துடும். எப்போ தெரியுங்களா? அது வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த முடிவு தெரியும்னா, அவர் எதிர்பார்த்த அந்த நல்ல மணிகள் நல்லா வளர்ந்து நிற்கணும். புரியுதுனா? நல்ல மணி, நல்ல ஸ்டப் உள்ள மணி என்ன ஆகிடும்? நல்லா வளர்ந்துருச்சுன்னா தன்னை தாழ்த்திடும், அப்படியே கீழே குமிஞ்சும். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் உண்மையான திருச்சபை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை ப்ரொபகண்டா பண்ணிக்கிறதுக்காக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. தங்களை அப்படியே தாழ்த்திக்குவாங்க.
கடைசியாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தாங்க நல்ல மணி. அவங்க தான் 1,44,000 பேர். அந்த 1,44,000 நல்ல மணிகளை, எஞ்சி இருக்கக்கூடிய மணிகள், இப்போ நம்ம இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், அந்த எஞ்சி இருக்கக்கூடிய மணிகளை வந்து தாங்க அறுவடை செய்கிறார். எப்படி முதல் அறுவடையில் வந்து அறுவடையை முடிச்சுட்டு போனார் இல்லையா, இப்போ 2ஆம் அறுவடையை அங்கே பரலோகத்திலிருந்து செய்யலை, இங்கே வந்து தான் தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரா, இப்போ அறுவடை செய்கிறார். இன்னைக்கு இந்த சத்தியங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்ன காலத்தில் நம்ம இருக்கிறனால தான். இல்லைன்னா போப்புமார்கள் இன்றைக்கி ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. படித்தோம் இல்லையா, 1799 போப்பு மார்க்கம் வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. விழுந்தது இன்னும் அழியல. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஏன் இன்னும் அழியலைன்னா, இன்னமும் கொஞ்சம் பேர் பாபிலோனை விட்டு வெளியே வரக்கு தயாராக இருக்கிறார்கள். அவங்க வெளியே வரணும். அதனால தான் பாபிலோனை அழிக்காமல் தேவன் வச்சிருக்கார். பாபிலோன்னா புரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போது அப்படி வெளியே வந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களை நல்ல மணிகளாக சீக்கிரம் மாற்றுறாங்களோ அவர்களை அறுத்து எடுத்துகிட்டு போயிடுவார். எப்படி ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை அறுத்து பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே சொல்லி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? இல்லையா? வந்து விட்டார். இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ வந்துட்டார்னா இப்போ எங்கே இருக்கார், எந்த ரூமில் இருக்கார் இல்லையா? அப்போது வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், அப்போ இவருடைய வருகை பிரசன்ன காலத்தில் என்னென்னவெல்லாம் இந்த பூமியில் நடக்கும், இப்படி 1000 கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்குரிய விடையை அடுத்து வரக்கூடிய 2-3 வாரங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.